ஓகேங்க, நம்ம ஃபைனலாக இப்போ எங்கே இருக்கோன்னா சிகிரியாவில் இருக்குங்க. அதான் சிகிரியா ராக். ஃபைனலி we are entering into the இது வந்து ராவணன் கோட்டைன்னு சொல்றாங்க. கிங் காஷ்யப்பர் அவர் தான் இந்த ஃபோர்ட்டை கட்டுறதுன்னு சொல்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்த்தசேனா அவருடைய சன். செம்ம க்ரௌட் இருந்தது. மழையினால அதெல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. நம்ம தான் ரிஸ்க் எடுத்து பாதியில இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபுல் ஒரு கிளியர் வியூ பாருங்க. ஸோ ஃபைனலி How was the experience? It was amazing. Okay. Finally, we are at the top of Sigiriya Rock. ஒரே கேள்வி, ஓட்டா இல்லையா சார்? உயிரை கொடுக்கலாம் சார். ஆல்மோஸ்ட் 200 தான் ஆச்சு. ஆட்டோவில் எங்களுக்கு 3000 கேட்டாங்க. ஓகே, we are entering finally. ஓகேங்க, நம்ம ஃபைனலாக இப்போ எங்கே இருக்கோன்னா சிகிரியாவில் இருக்குங்க. பார்த்தீங்களா, சிகிரியா ராக்கு நம்ம போயிட்டு கொண்டிருக்கோம். இந்த ரூட்டில் நம்ம டைம் லாஸ் போட்டு போகலாமா? பஸ்ல வந்து மெயின் ரோட்ல இறக்கி விடுவாங்க. அதில் வந்துடும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகல, வெஹிக்கிள் வந்தால் ஸ்ட்ரைட்டாக போகும்போது வெஹிக்கிளில் வாக்கிங்லாம் இந்த அனுப்பிச்சி விட்டாங்க. வெஹிக்கிளில் போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக அனுப்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷம். வெஹிக்கிள் வந்து வேறு பார்க்கிங் லாட்டில் இருந்து வேறு என்ட்ரன்ஸ் போல். இது ஆக்சுவலாக எதுக்கு தண்ணி போட்டிருக்காங்க? இது ஃபோட்டோஸ்னால ஃபோட்டோஸ்களுக்கு யாரும் என்ட்ரு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் ஒரு நீரகலியை செட் பண்ணி அதில் ஃபுல்லாக முதலைகளை விட்டு வச்சுருக்காங்க. சிகிரியாவோட டிக்கெட் கவுண்டர் இருக்கும். இப்போ இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அந்த ராக் வந்து கிளைம் பண்ணணும். டிக்கெட் எடுக்க போகிறோம். You got the Sri Lankan ID card? Yes. Then you can buy the ticket from here, but he has to go there. Go ahead. Inside the museum, he has to buy the ticket. Okay. இப்போ நம்ம சிகிரியா என்ட்ரி ஃபீஸ்க்காக வந்துருக்கோம். சிங்கப்பூர் US டாலர் 30 rupees போட்டிருக்கு. சில்ட்ரன்ஸ் 15, ஏஜ் 6 to 12, பிலோ 6 வந்து ஃப்ரீ போல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்தியாவுக்கு பட் டிஸ்கவுண்ட் எதாவது இருக்குன்னு போட்டுருக்காங்க. we are accepting dollars USD 5. How much? 15 USD. 15 USD. 50% நமக்கு 30 USD ஃப்ரீ, 50% ஆஃபர்னால இந்தியன். மேம், இஸ் இட் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ்? இஸ் 50% ஆஃபர்? எனி அதர் கண்ட்ரி? ஒன்லி ஃபார் இந்தியா. Only for Indians it's 50% discount for the entry fees. So USD 30 USD la நமக்கு 15 USD மாதிரி 4965. நம்ம சுரேஷ் ஜித்து ஜானிஸ்லேருந்து நம்ம இப்போ சிகிரியா பார்க்க வந்திருக்கோம். சிகிரியா வந்து என்ட்ரன்ஸ் பஸ்லேருந்து உள்ளே நடந்து வந்து வாக் பண்ணி வந்திருக்கோம். இப்போ டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் வந்து லோக்கலாக ஃபாரினராக கேட்டாங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து லோக்கல் கூட ஒருத்தர் வந்தார். அதனால் அவருக்கு லோக்கல் டிக்கெட் எடுத்தோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிக்கெட் வந்து 100 LKR லோக்கலுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு நாங்கள் வந்து ஃபாரினர்னால் நீங்கள் ஃபாரினராக
எந்த கண்ட்ரின்னு கேட்டாங்க. இந்தியான்னு. ஓகே, லக்கிலி இந்தியனுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் இருந்தாங்க, வெறும் இந்தியன் கண்ட்ரி மட்டும். ஸோ இப்போ அதுவும் பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க, உள்ள நம்மளோட இதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிக்கெட்டு 4,965ங்க. இப்போது இது வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் இவ்வளோ வந்திருக்கு 5,000. இதுவே வந்து 10,000 வரும். அதர் கண்ட்ரீஸ்னால் 10,000 வரும். ஓகேங்களா? அப்படி என்ன தான் சிக்கிரியா ராக்கில் இருக்குது நான் பார்க்கலங்க. சிகிரியாவை பற்றி 2 கதை சொல்ல போகிறேங்க. 2 கதையுமே என்னுடைய கற்பனை கதை இல்லை, ரெண்டுமே ஆர்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சிகிரியா ஃபோர்ட் உள்ள என்ட்ரா போகிறோம். ஓகேங்களா? இந்தியன்ஸுக்கு தனி கியூ, ஃபாரினர்ஸ்க்கு தனி இந்தியா இந்தியா. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு தனி கியூ, அது லோக்கலுக்கு தனி கியூ. ஸோ நம்ம தனி என்ட்ரி போடுறாங்க. ஸோ I'm here to promote Bombay? No, not Bombay, from Chennai. Chennai? Thank you. Shahrukh Khan? Yeah, Shahrukh Khan. Salman Khan. Again, then பாருங்க. Enter ஆயிடும். பாஸ்போர்ட் கேட்கவே இல்லை. என்கிட்ட கேட்டாங்க. இதுதாங்க அந்த அவுட்டரில் ஃபுல்லாக இந்த இந்த சிகிரியா ராக்கை சுற்றிலும் இந்த லேக் தான் வச்சுருக்காங்க. இந்த லேக் உள்ளெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இது சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக க்ரொக்கடைல் இருக்கும், இல்லை மார்க் பண்ண கூட சொல்லியிருக்காங்க. நான் டாப் ஆங்கிலேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டுருக்காங்க. சுற்றில ஃபைனலி வி ஆர் என்ட்ரிங் இன்டு தி, இது வந்து ராவணன் கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆளுக்கு இங்கிலீஷில் வந்து வேற ஒருத்தன் சொல்கிறாங்க, தெரில எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஃபுல் லிஸ்ட்டே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யுனெஸ்கோவால் 8th wonder of the world அனௌன்ஸ் பண்ணது தான் சிகிரியா. Places in Sri Lanka is Sigiriya, a site often named the 8th wonder of the world. கிரியா அப்படின்னா மலைன்னு அர்த்தம். இதுக்கு லயன் ராக்னு இன்னொரு பேர் இருக்குது, அதனால தான் இதுக்கு சிகிரியா ராக், சிங்க மலைன்னு சொல்கிறாங்க. இலங்கைக்கு சிங்கம் தான் ஒரு ரெப்ரசன்டேஷன்னால இது சிங்கமலைன்னு தான் சொல்கிறாங்க. சரி, இந்த கோட்டை வந்து தரையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது மலைக்கு மேலே தரையிலேருந்து 200 மீட்ரு உயரத்தில் பிரம்மாண்டமாக மலைக்கு மேலே ஒரு கோட்டை இருக்குது. அப்போ இலங்கை ஆட்சி பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌல பேரரசு. யார் அந்த மன்னர்? முதல் மன்னர் துத்தசேனா. அவருக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க. துத்தசேனா தான் முதலாவது பேரரசு. அவருடைய பசங்க தான் மௌலன்னா அண்ட் காஷியப்பர். காஷியப்பர்ன்றது அவர் தான் இந்த ஃபுல் ஃபோர்ட்டையே வந்து கட்டினதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் எப்படி பிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா துத்தசேனாவே சாகடிச்சிட்டு துத்தசேனா முழங்கண்ணாவையும் வந்து சாகடிக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணியிருக்கும் போது அது தெரிஞ்சு அவர் அங்கேருந்து தப்பிச்சு போய் அவர் பெரும் படைங்களை தொட்டு வந்து மௌலானா வந்து காஷியப்பரோட திருப்பி போர் வந்து தொடுக்கிறாரு. இந்த போரில் தோக்குற மாதிரி வந்ததுக்கப்புறமா காஷியப்பர் அவரே வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதோட இந்த காஷியப்பருடைய ஸ்டோரி முடியுதுங்க. ஆர்காலஜிஸ்ட் சொல்கிற ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம இப்போ பார்த்தோம். இன்னொரு சைட் ஆஃப் த ஸ்டோரி ராவணனை பற்றி சொல்லியிருக்காங்க, அதையும் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. காஷியப்பர் இறந்ததுக்கப்புறமா மொகலன்னா வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து மாங்ஸுக்கு கொடுத்ததாகவும் 14th centuryல மாங்ஸ் தான் ஃபுல்லாக அதுக்கப்புறமா அதை பராமரித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது வரலாறு. ஆனால் 15th century வரலும் நடுவில் 14th centuryலேருந்து 15th century வரைக்கும் சிகிரியா ஃபோர்ட் வந்து அபண்டனாக இருந்தது. அபண்டன் ஆயிருந்த ஃபோர்ட்டை ஜானத்தன் ஃபோர்ப்ஸ் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்க ஒரு மேஜர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சார் 15th centuryல அப்படின்னு வரலாறு சொல்கிறாங்க. ஓகேங்க, நமக்கு இப்போ இருக்கிறதுனா ஃபவுண்டைன் கார்டன், அது போகிற வழியிலே இருக்குது. அதோடைய வரலாறுலாம் போட்டிருக்கு, இன்னும் நம்ம படிச்சுட்டு. இந்த வாட்டர் கார்டன், நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 வழி இருக்குங்க இந்த பேலஸ்க்கு போகிறதுக்கு. இதில் நாம் போகிறது வந்து வெஸ்டர்ன் பேலஸ், வெஸ்டர்ன் கேட் என்ட்ரன்ஸு. இதுதான் வந்து ராஜாக்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த வழியாக தான் கூப்பிட்டு வருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வழி தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி. So 6 monarchs open Aina Palace
Under the 6 Monat unten aing suai by the side sama palasan la. Okay. Tamal the right terasan alasan network kapur tiga regan tiga bit hoita fundament palasan. வாட்டர் ரீட்டைனிங் சிஸ்டம் அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைம்லே எப்படி அந்த வாட்டர் ரீட்டைனிங் சிஸ்டம் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் மேலேருந்து தண்ணி வர ஃபோர்ஸில் ஒரு 4 ஃபவுண்டெயின் மாதிரி லெஃப்டில் 2 ரைட்டில் 2 என்ட்ரன்ஸ் கிட்ட செட் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி ஃபோர்ஸில் வந்து அந்த ஃபவுண்டெயின் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மழை தண்ணியை எல்லாம் சேகரித்து வச்சு அதை அப்படியே லேக்குக்காகவும் கார்டன்ஸ்க்கு டேம் இந்த மாதிரிலாம் இதுக்கு பயன்பாட்டிற்காக அப்போவே வந்து ஒரு அண்டர் வாட்டர் சிஸ்டம் மாதிரி பர்ஃபெக்ட் இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ தாங்க பக்கத்துலேயே வந்திருக்கோம். வி ஆர் என்ட்ரிங் நியர். இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டேர்ஸ் தான். இப்போ ஃப்ளாட்டாக நடந்தோம். இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் தான் நடக்கணும். ஓகே, நம்ம மேலே ஏறிட்டு ஓகேங்க, நம்ம அஃபிஷியலி இப்போது சிகிரியா ராக் கீழே இருக்கோம். சிகிரியா ராக் மேலே ஏற போகிறோம். மேலே தான் ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் ட்ரெக்கிங். வி ஆர் கோயிங் டு சன்ஸ்க்ரீன்லாம் போடுறாங்க, வெயில் ஓவர் அடிக்கொண்டு மேலே. கம் லெட்ஸ் கம். இப்படி தான் இருக்குமா ஃபுல்லாக ஸ்டேர்கேஸ் மேலே? கம்ப்ளீட் லேடர் எங்கே வரும்? டைம் லேப்ஸ் போட்டுக்கலாம் வேணா. ரொம்ப லெந்தி போனால் ஆஃப் பண்ணிட்டு டைம் லேப்ஸ் போட்டுக்கலாம்டா. ரொம்ப ஆஃப் பண்ணிட்டு டைம் லேப்ஸ் போட்டுக்கலாம். சொல்லு. ஓகேவா? ஹால்ட்டா இது? ஓ, இதுனா சைடில் இறங்குறேனம்மா. ஏறுறது ஒரு வழி, இறங்கி ஒரு வழியா? கோப்ரா ஃபுட் கேவ், அசானா குஹானா பாருங்க. எப்படி சுற்றி சுற்றி மேலே ஏற்று? ஓகே, அப்போ திருப்பி இங்கே வந்து இப்படிலாம் போகணுமா எல்லாங்களும்? அப்படியே ஆஃப் பண்ணியிருக்கா ஆன்ல இருக்கா? இப்போ டப் 0.6 வச்சுக்க, அப்போ தான் வாய்டுறா. ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக காரம் வைக்கிறாங்க. تقعد هناك ناطر. இல்லை 4 லேயர், ஒரு லேயர், அதுக்கு மேலே 4 லேயர். நான் போய் நின்று அப்படியே கொடு. ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு அங்கே நிற்கிறேன். நீங்கள் முன்னாடி குழந்தை குத்துவாங்க அது. வாட் ஹேப்பன்? ஸோ இதில் தான் 4 லேயர் சொல்கிறாங்க. 4 லேயர் இந்த ஹைட் வச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் தூரம் ஏறிக்கும். ஏறும் இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரில. ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து ஒரே ட்ரெக்கிங்காக தான் இருக்கு. அப்பா பார்ப்போம். பாருங்கள், கிளைமிங் பாத்தில் எப்படி இருக்குது பாருங்கள்.
டீப் ஸ்டீப் பாத். பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா படிக்கட்டு போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ இட் சவுண்ட்ஸ் குட். இவர் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஓகே, இவர் எங்கே ஏறுறாங்க பாருங்க. இப்போது இதான் வந்தோம். ஃபேர்மேன் நார்மல் படிக்கட்டுலாம் ஏறணும். இப்போ பாருங்க பாதியில் என்ன ஸ்டெப்ஸு, சான்ஸே இல்லை. இப்படி போகுது. என்னடா இது வித்தியாசமா. இப்போ ஒரு லேயர் தான் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்தமாதிரி ஒரு 4 லேயர் இருக்குது. தெரியல எப்படி போக போகிறோன்னு. இன்னும் நாங்கள் பாருங்கள் மேலே இந்த மலை மேலே ஏறணும். இதுதான் அந்த பீக்கு, அந்த இது மேலே. இப்போ நம்ம இங்கே இருக்க எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க. Okay, now still we have to climb this much height. Okay, let's do. You are India. Yes. போடா. இந்த கிளிப் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் ரியரில் எடுக்கிறேன், நீ என்ன வீடியோ எடுக்கிறேன். இந்த halfway மிடில் இருக்கும். இந்த இதில் ஏறிட்டு இருக்கோம். சரிங்களா? கீழே இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோம். ஓகே, it's good that. Okay, steps எப்படி இருக்கு பாப்போம். Deep steps. Okay. பாருங்க, Sigiriya rock. We are on the top roof. Almost a deep Okay. Oh my god, அங்க பாருங்க எப்படி இருக்கு. சான்ஸே இல்லைல்ல. அந்த ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஏற போகிறோம் நம்ம ஃபைனல்.
ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் டைம் லாப்ஸ் போடுறேன், ஏன்னா பாயிண்ட் போட்டு எடுத்துக்கேன். ஹலோ, இருக்கிறாங்களா? ம் ஓகேங்க, பாருங்க இந்த டீப் ஸ்டீப்பில். ஓகே, want to go? No, it's okay. So I'm just taking videos. Oh my God! Sorry. Yes. Oh, you're coming in free queue, man. Oh, so sorry. Hello. Hello. So how was the experience? It was amazing. Okay. Upstairs? There? Yeah. How long it took? Not more than 1.5 hours. From down, how long? Okay. Okay. நம்ம தான் இப்போ ஸ்லோவாக தனியாக ஏறிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இவங்க இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் இறங்கிட்டு இருக்காங்க. ஓகே, sorry. Say I think so. Somewhere. Finally we have reached Sigiriya rock. So I could see a lot of school kids are there for the excursion. Let's go and explore. Finally, we are in the top of
Okay, finally we are at the top of Sigiriya Rock. ஓகேங்க, நான் இதோட இந்த பார்ட் 1 முடிச்சுக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. பார்ட் 1ல் காஷ்யப்பரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பார்ட் 2ல் நம்ம ராவணனுடைய வரலாறை பார்ப்போம். சரிங்களா? 6000 இயர்ஸ் முன்னாடி அந்த இடத்த ராவணன் தான் வந்து ஆண்டார்னு அங்கே இருக்க தமிழ் மக்கள் எல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. பட் நம்ம ராவணன் அங்கே வாழ்ந்தாருன்றதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேங்களா? நம்புறவன் கும்பிடுறான், நம்பாதவன் கேள்வி பண்றான். அதுல தப்பு இல்ல. ஆனா நம்புறவனை முட்டாளாக்கி அந்த நம்பிக்கையை வச்சு காசு பண்றதும், அந்த நம்பிக்கையை எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி அதுல பிரச்சனை பண்றதுன்னு தான் தப்பு.